உங்கள் வீட்டு வாசலில் பசுமாடு வந்து நிற்கிதா? கண்டிப்பாக இது தாங்க அர்த்தம். அந்த பசு உங்கள் வாசலில் நின்று உங்களையே பார்க்குது, உங்கள் வீட்டு வாசலை நோக்கே பார்த்துட்டு இருக்கு, ஏதோ ஒன்று கேட்குது அப்படின்னா அதில் ஆன்மீக ரகசியங்களாக நிறைய சொல்கிறாங்க. உங்கள் வீட்டு வாசலில் இப்படி பசு வந்து நின்னது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நல்லதா கெட்டதா? அதுக்கு மேலே நாம் என்ன செய்யணும்? இது எல்லாம் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறேங்க. பொதுவாகவே இந்த மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு கடவுளினுடைய அனுகிரகம் அதிகமாக இருக்கும். ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இந்த உயிரினங்கள் சொல்ல வருது அப்படின்னா கண்டிப்பாக அதை நாம் கவனித்து பார்க்கணும். அப்படி உங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த பசு நின்று பார்த்துட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு நிச்சயம் இது தாங்க அர்த்தம். உங்கள் வீட்டில் அடுத்தது இதுதான் நடக்க போகுது. இந்த வீடியோவில் அதை சொல்லியிருக்கேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டே இருக்குது. முக்கியமாக எதிரிகளால் எனக்கு ஏதாவது எதிர்மறையாக செய்திருப்பாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கை நெறிமுறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையாக நடைபெறக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு காரணம் பின்னணியில் இருக்கதாங்க செய்யுது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே சொல்லி வச்சுருக்காங்க. ஆனால் நாம் தான் ஒரு சில விஷயங்களை இது ஒரு மூட நம்பிக்கை, இது மேலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம். நாம் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா பலனை நம்மளால் உணர முடியும். பசு ஒன்று உங்கள் வீட்டு வாசலில் அடிக்கடி தென்படுது அப்படின்னா அது சாதாரணமான செயல் தான். இதில் போய் என்ன இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒளிந்திருக்கக்கூடிய ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பசு அப்படிங்கிறது சனாதன தர்மத்தின் மதிக்கப்படக்கூடிய மற்ற விலங்குகளை போல இல்லாமல் அதுக்குன்னு ஒரு தனி மரியாதையே இருக்குங்க. இந்த பசு கடவுளாக மட்டும் பார்க்கப்படாமல் ஒரு தாயாகவும் மதிப்பும் மரியாதையுமாக நடத்தப்படுது. முக்கியமாக செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அந்த லக்ஷ்மியாக பார்க்குறோம். பசுவனுடைய உடலில் மும்மூர்த்திகளும் ஏனைய மற்ற தேவர்களும் வசிக்கிறதா கூட புராணங்கள் வழியாக சொல்லப்படுது. மிகவும் குறிப்பாக பசு அப்படிங்கிறது மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்கிறோம். நம்ம வீட்டு வாசலில் பசு அடிக்கடி தென்படுது அப்படின்னா ஒரு மங்களகரமான சகுனம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் வீட்டு வாசலில் பசு நிற்கிறது அப்படின்னா அது சாதாரணமான தற்செயலான நிகழ்வு இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நல்ல அதிர்ஷ்டம் வந்து சேரப்போகிறது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் இந்த பசுவினுடைய வரவு அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சுக்கணும். பசுவனை பார்த்துட்டு நாம் இந்த நாளில் நம்மளுடைய காரியங்களை தொடங்கினோம் அப்படின்னா அது நாள் முழுக்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம சாதாரணமாக ஒரு பசுவை தேடி போய் அது இருக்க இடத்துல போய் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு இருக்கக்கூடிய பலனை விட நீங்கள் எதிர்பாராமல் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்துக்கு போயிட்டுருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த பசு வந்து தென்படுது, நீங்கள் பார்க்குறீங்க, கண்டிப்பாக அன்னைக்கு அந்த நிகழ்வுகள் உங்களுக்கு நல்லதாக நடக்கும். அது மிக பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே பசுவினுடைய நடமாட்டம் இருக்காது. துர்சக்திகளும் தூய்மையற்ற எண்ணங்களை கொண்டவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் பசுவினால் இயல்பாக இருக்க முடியாது. அதாவது உங்களுடைய வீட்டு வாசலில் வந்து நின்றுது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கடவுளினுடைய ஆசி நிரம்ப இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். நல்ல அதிர்வளைவுகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த பசு விரும்பி வந்து நிற்கும். சாதாரணமாக நாம் முன்பு சொன்னது போல் நீங்கள் எங்கேயாவது ஒன்று நினைக்கிறீங்க, அப்படி சாதாரணமாக உங்கள் கண்ணில் படாது. எந்த இடத்துல ஒரு கெட்ட சக்தி இல்லாமல் இருக்கோ அந்த இடத்துல தான் இந்த பசுவே வந்து நிற்குமா, அந்த இடத்துல தான் இந்த பசு வந்து நின்று பார்க்குமா. அதனால் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். பசுவினுடைய வருகை வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றலை கூட விரட்டிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உங்கள் வீட்டில் நிறைய கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, ஏதோ ஒரு எதிர்மறையான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த பசு வந்ததுன்னா தானாகவே அந்த எதிர்மறை ஆற்றல் கூட விலகி ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வாஸ்து சார்ந்த குறைபாடுகளையும் பசுவினுடைய ஆசீர்வாதம் நீக்குகிறது அப்படின்னு சொல்கிறாங்க.
இதன் காரணமாக தான் புதிதாக குடி போகக்கூடிய வீட்டில் நம்ம பசு மற்றும் கன்று ஆகியவற்றை வீட்டுக்குள்ளே அழைத்து போகக்கூடிய விஷயங்கள் காலாகாலமாக நம்ம முன்னோர்கள் செய்துட்டு வந்திருந்தாங்க. நாம் இன்றைக்கும் கடைபிடிச்சிட்ருக்கோம். அதனுடைய ஆசைகளை நம்ம முக்கியமாக பெறுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பசுவினுடைய நிறத்தினை வைத்து கூட நாம் உங்களுக்கு எந்த கிரகத்தினுடைய ஆசி கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். சாதாரணமாகவே பசுக்களை வழிபடுவதும் அவற்றுக்கு உணவு அளிப்பதும் கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய நடவடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வெள்ளை பசு, அதாவது வெள்ளை நிற பசு உங்கள் வீட்டு வாசலில் தென்படுது அப்படின்னா அதனால் சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மன அமைதியும் மகிழ்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். கருப்பு நிற பசு வீட்டு வாசலுக்கு வந்தது அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய தீமைகள் நீங்க போகுது அப்படின்னு தாங்க அர்த்தம். சனீஸ்வர பகவானுடைய பூரண ஆசி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அவருடைய தீவிர பார்வையில் இருந்து விமோச்சனம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளை பசு வந்தது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சந்திர பகவானுடைய ஆசீர்வாதம். கருப்பு நிற பசு வந்தது அப்படின்னா கண்டிப்பாக சனீஸ்வர பகவானுடைய பூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாசலில் நீங்கள் பசுவை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், பசுவினை விரட்டுறதோ துன்புறுத்துறதோ அடிக்கிறதோ எதுவுமே செய்யக்கூடாது. இந்த பசுவை விரட்டுதல் அதிர்ஷ்டத்தை விரட்டுறதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அதை விரட்டக்கூடாது. முடிந்த அளவு பசுவிற்கு வீட்டு வாசலில் தண்ணீர் வைப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது முடியல அப்படின்னா வாழைப்பழம், புல், ரொட்டி, பழங்கள், கீரைகள் போன்றவற்றை கொடுக்கலாம். பசுவுக்கு உணவளிப்பதன் மூலமாக புதன், சுக்கிரன், குரு ஆகிய கிரகங்கள் ஆசியையும் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளால் பெற முடியும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பசு வாசலுக்கு வந்தது அப்படின்னா அதுக்கு அருகம்புல் அல்லது கீரைகளை கொடுத்து ஆசீர்வாதம் பெறுறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் அந்த கீரைகளை கொடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் நான் அது மாதிரி செய்ததில்லை அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரிலாம் செய்து பாருங்கள். கீரை மட்டும் இல்லாமல் பழங்கள், நாம் சாமிக்கு படைக்கக்கூடிய வெற்றிலைப்பாக்கு இதெல்லாம் நாம் பசுகளுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக நம்ம வீட்டுக்கு மங்களகரமான அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும். பசுவை வணங்குவது ஒரு ஆன்மீக செயல் மட்டும் இல்லாமல் நமக்கு உணவளிக்கக்கூடிய புனித விலங்கிற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய செயல் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கிற வயதானவர்கள் வரையும் பசும் பாலை குடித்து வளர்ந்தவர்கள் தான் அதிகம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் இந்த மாதிரி அந்த பசுவுக்கு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு சில காரியங்கள் செய்யும்போது நிச்சயமாக அது நமக்கு மிக பெரும் மாற்றத்தை வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. முக்கியமாக கழுத்தை நெரிக்கக்கூடிய கடனை தீர்க்கக்கூட பசு தானம், அதாவது கோமாதா தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கறது ரொம்ப நல்லது. இந்த கோ தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் போற்றப்படக்கூடிய காரணம் பசுவினுடைய கொம்பில் பிரம்மாவும் விஷ்ணுவும் வசிப்பதாக நம்பப்படுது. பசுவினுடைய தலையில் மகாதேவனும், நெற்றியில கௌரியும், நாசியில கார்த்திகேயனும், கண்களில் சூரியன் சந்திரன், காதில் அஸ்வினி குமாரன், பற்கல்ல வாசுதேவன், நாக்கில் வருணன், தொண்டையில இந்திரன், முடியில் சூரிய கதிர்கள், குழம்புகளில் கந்தர்வர், வயிற்றில் பூமி, 4 மடிகளில் 4 கடல்கள், கோமியத்தில் கங்கையும் சாணத்தில் யமுனையும் இருக்கிறதா நம்பப்படுது. பசுவை சரியாக பராமரிக்கக்கூடிய சக்தி படைத்தவங்க மட்டுமே இந்த தானத்தை செய்யணும். இந்த தானம் செய்ய வேண்டிய பசு கன்றோடு கூடியதாக இருக்கணும். குறிப்பாக முதல் கன்றாக இருந்தால் இன்னும் நல்லது. பசுவினுடைய கொம்பு, கால், குழம்பு போன்றவற்றை உடையாமலும் நோய் நொடி இல்லாமலும் முழு ஆரோக்கியமாக இருக்கணும். இது போன்ற பசுவையே தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசுவை தானம் செய்ய முடிவெடுத்தால் அதற்கு உரிய நாள், நட்சத்திரம் இதெல்லாம் தெரிந்து செய்யணும். அந்த வகையில் சித்திரை மாதத்தில் வளர்பிறை அல்லது தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து பசுவை தானம் செய்யலாம். இதனால் தானம் செய்கிறவர் கைலாசத்தில் சிவகணங்களோடு சிவ தரிசனம் செய்யக்கூடிய பலனை பெறுவாங்க அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது. மேலும் பசு கிருஷ்ணருக்கு பிரியமானது என்பதால் இதனை தானம் செய்வதால் கிருஷ்ணரும் திருப்தி அடைகிறார், அவருடைய
யாருடைய ஆசையும் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக வம்சம் தழைக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுறதால இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாங்க. நீங்களும் இந்த பசு உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்னது அப்படின்னாலும், அதே போல் நீங்கள் பசு இந்த கோதானம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம பசு தானத்தை பற்றியும் நம் வாசலில் வந்து நின்றால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.